இன்றைக்கு எவ்வளவு பேர் வரான். ஒருத்தர் சொல்றார், நான் 10,000 புக்குகளை படிச்சுட்டேன், அரசியலுக்கு வந்திருக்கிற. கும்மிடிப்பூண்டி தாண்டா திமுக தெரியாதுன்னு சொல்லுவாரு. ஆனா ஒரு தேர்தல்ல கூட நின்று வெற்றி பெற்றது கிடையாது. ஒருத்தர் ஆமகரி, நம்முடைய பிரபாகரன் கூட ஆமகரி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி வாயாலேயே வடை சுட்டு இருக்கிறவரு, அவரு எதிர்க்கிறார் இந்த இயக்கத்தை. இன்னொருத்தர் பேச்சால, அதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் கம்பராமாயணத்தை எழுதியது யாரு? சேக்கிழார்னு சொல்றாரு. கம்பராமாயணத்தை எழுதியது கம்பர்னு சொல்றதுக்கு தெரியாம சேக்கிழார். சோ இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு எதிரிகள் எல்லாம் முட்டாள்களாக இருக்கிறார்கள். உங்களை ஏமாற்றுவதற்காக நிச்சயமாக வருகின்ற தேர்தலிலே எங்களுடைய தலைவர் சொன்ன மாதிரி 200க்கு 200 என்பதை நிச்சயம் வென்று காட்டுவோம். இது திராவிட முன்னேற்ற கழக தொண்டனின் ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற உறுதிமொழி என்று சொல்லி, இன்றைக்கு இந்த நாட்டிலே ஒரு சமுதாயம் அறிவு சார்ந்த சமுதாயமாக வர வேண்டும் என்று சொன்னால் கல்வி ரொம்ப முக்கியம். கடந்த காலங்களெல்லாம் கல்வி அமைச்சர்னு ஒன்று இருந்திருப்பாங்க, நம்மளுக்கு பேர் மட்டும்தான் தெரியும். ஆனால் இன்றைக்கு பேர் மட்டுமல்ல, அவர் செய்கின்ற திட்டங்களும் அவர் எடுக்கின்ற முயற்சிகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் ஒவ்வொரு உள்ளங்களிலும் போய் சேர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளை செய்து கொண்டு இந்த பள்ளி கல்வித்துறையை முன்னெடுத்து மிக சிறப்பாக, குறிப்பாக நம்முடைய முதல்வர் அவர்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு இந்த செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 234 தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகள் ஒவ்வொன்றாக ஆய்வு செய்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே எல்லா பள்ளிகளிலும் ஆய்வு செய்த முதல் அமைச்சர் என்ற பெருமையும் நம்முடைய அன்பில் மகேஷ் சகோதரருக்கு உண்டு. அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியிலே எங்கள் மாவட்டத்திலே அவருடைய தோழர், இன்னும் சொல்ல போனால் உற்ற நண்பர், அவருடைய எங்களுடைய திராவிட சூரியனின் பிறந்தநாள் விழாவிலே இங்கே கலந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இங்கே மேடையை பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க குடும்ப கட்சின்னு. இங்க பாத்தீங்கன்னா லைனா எல்லாமே குடும்பத்தோடு, குடும்பம் வாரிசு அடிப்படையிலே வந்தது மட்டுமல்ல, உணர்வு அடிப்படையில நம்முடைய அண்ணன், நம்முடைய சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமணியா இருக்கட்டும், ராஜா அன்பழகா இருக்கட்டும், ஜே கருணாநிதியா இருக்கட்டும், வட்ட செயலாளர் நம்முடைய பழனியாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்ற இது ஒரு குடும்பமாக வளர்ந்த இயக்கம். அதனால்தான் இன்றைக்கு எந்த கும்பனாலும் அசைக்கு பார்க்க முடியாத அளவிற்கு 75 ஆண்டுகளாக, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இங்க தாய்மாரெல்லாம் இருக்கிறீங்க, ஒரு இயக்கம் 75 ஆண்டுகளாக கம்பீரமாக வீரத்தோடு நடைபோட்டு கொண்டிருக்கிறது. அதுல நாங்க ஆட்சி செய்த ஆண்டுகள் எத்தனை தெரியுமா? 25 ஆண்டுகள். 25 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து 75 ஆண்டுகள் கம்பீரமாக இந்த இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் இது மக்களோடு வளர்ந்த இயக்கம் என்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கோலோச்சி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இதை எதிர்த்த இயக்கங்கள் 55 இயக்கங்களுக்கு மேல் இந்த இயக்கத்தை எதிர்த்து இருக்கின்றன 75 ஆண்டுகளில். அதுல 90% கட்சிகள் காணாம போய்விட்டது. காரணம் என்னவென்று சொன்னால் இந்த தமிழுக்காக, இந்த தமிழ் சமுதாயத்திற்காக, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரே காரணத்தினால் மக்களுடைய செல்வாக்கோடு வளர்ந்திருக்கின்றது. ஆகவே தான் இது 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்தியாவிலேயே சீரும் சிறப்போடும் எழுச்சியோடும் வீரத்தோடும் விளங்குகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரை பெற்றிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் உணர வேண்டும். இன்றைக்கு எவ்வளவோ பேர் வரான். ஒருத்தர் சொல்றார், நான் 10,000 புக்குகளை படிச்சுட்டேன், அரசியலுக்கு வந்திருக்கிறேன். கும்மிடிப்பூண்டி தாண்டா திமுக தெரியாதுன்னு சொல்லுவாரு. ஆனா ஒரு தேர்தலில் கூட நின்று வெற்றி பெற்றது கிடையாது. அவரு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறார். ஒருத்தர் ஆமகரி, மிஸ்டர் நம்முடைய பிரபாகரன் கூட ஆமகரி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி வாயாலேயே வடை சுட்டு இருக்கிறவரு, அவரு எதிர்க்கிறார் இந்த இயக்கத்தை. இன்னொருத்தர் பேச்சால, அதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் என்னது? கம்பராமாயணத்தை எழுதியது யாரு? சேக்கிழார்னு சொல்றார். கம்பராமாயணத்தை எழுதியது கம்பர்னு சொல்றதுக்கு தெரியாம சேக்கிழார். சோ இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சோசியல் மீடியா செய்தி
இன்னும் சொன்னா ஊடகங்கள், இதை மட்டுமே நம்பி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஊழல் கட்சி என்பார்கள், குடும்ப கட்சி என்பார்கள், மன்னராட்சி என்பார்கள். ஆனால் இது எல்லாம் முறியடித்து மக்கள் உள்ளங்களிலே இன்றும் செல்வாக்காக உயர்ந்து நிற்கின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இங்க இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களின் குடும்பத்திலும் ஏதோ ஒரு வகையிலே நம்முடைய முதல்வர் அவர்கள் உங்களுடைய குடும்பத்திலே நுழைந்திருக்கிறார். இங்கே பேசினாரெல்லாம் சொன்னாங்க இல்லையா, இல்லம் தேடி கல்வி, மருத்துவம். ஒரு ஸ்கூல் போறார், ஸ்கூலுக்குள்ள போன உடனே குழந்தையை பார்த்து கேட்கிறார், சாப்பிட்டியம்மான்னு கேட்கிறார். இன்னும் சாப்பிடல, அம்மா வேலைக்கு போயிட்டாங்கன்னு. உடனே காலை உணவு திட்டம், காலை உணவு திட்டம் வந்துச்சு. இன்னைக்கு ஏழை குழந்தைகள் எல்லாம் காலையில அம்மா அப்பா எழுந்த உடனே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க வேலைக்கு போறாங்க. அதே போல ஒரு அம்மா காய்கறி விற்கிற அம்மா, அவர்களுக்கு மாசம் 1000 ரூபாய் அந்த தொகை, உரிமை தொகை போகுது. அந்த அம்மா போயிட்டு காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த கடைக்கு வித்ததுல அவங்களுக்கு மாசம் எவ்வளவு? 1000 ரூபாய் பஸ் சார்ஜ். அது அவங்களுக்கு சேமிப்பு. ஒரு அம்மா நினைக்கிறாங்க தான் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு. யார் எதையுமே கேட்கறதில்ல, நேரா போறாங்க, பஸ்ல ஏறாங்க, பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு வராங்க. ஒரு அம்மா சொல்லுது, எங்க மயிலாப்பூர்ல நான் வெள்ளிக்கிழமையானா காலையில 6 மணிக்கு கிளம்பிடுவேன், மாங்காடு போவேன், திருவேற்காடு போவேன், இருக்கிற கோயிலெல்லாம் சுத்திட்டு நேரா நான் சாயங்காலம் 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, தமிழ்நாட்டு மக்கள், அதுவும் குறிப்பாக மகளிர், அவர்கள் ஒரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில இன்னல்கள் இருக்கக்கூடாது என்பதை பார்த்து பார்த்து சிந்தித்து சிந்தித்து, கொரோனா வருதுங்க. கொரோனா வந்த உடனே அவரவர்கள் வீட்டுக்குள்ள என்ன நோய் இருக்குதுன்னு அவங்களுக்கே தெரியல. உடனே சிந்திக்கிறார், இல்லம் தேடி மருத்துவம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் மருத்துவம் செக் பண்றாங்க, மெடிக்கல் செக்அப். மெடிக்கல் செக் பண்ணி அவங்க பாக்குறாங்க, இந்த அம்மாக்கு இந்த நோய் இருக்கிற மாதிரி தெரியுது, இதுக்கு உடனே நீ மருத்துவம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி உடனே அதற்கு வேண்டிய மருந்து மாத்திரைகளை கொடுக்கறாங்க. பெரிய நோயா இருந்தா உடனே பெரிய ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல், GH இது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு பண்ண சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா இன்னும் இருக்காக்கம் 48. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அசந்து போயிடுவீங்க. ஒருத்தர் ஒரு ஏழை ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட்ல ரொம்ப தலையில காயம் ஏற்பட்டு போச்சு. இம்மிடியேட்டா அவரை GHக்கு கொண்டு போனோம். போற நேரத்துல அவன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னா உடனே சொல்றாரு, அந்த ஏழைனால உடனே பக்கத்துல இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டலோ இல்ல காவேரி ஹாஸ்பிட்டலோ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னா அதுல சேர்க்க முடியாது, உடனே 108 எடுத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அந்த போற நேரத்தில் அந்த உயிர் போயிடுதுன்ற ஒரு சர்வே அவருக்கு கிடைச்ச உடனே பண்றாரு. இப்போ பக்கத்துல ஒரு ஹைவேஸ்லயோ ஒரு மெயின் ரோட்லயோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அவர் மண்டையில அடிபட்டு தலை அடிபட்டு உயிர் போகிற நிலைமை, ஒரு 1/2 hourல உயிர் போயிடும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா உடனே 1/2 hourல அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலையோ இல்ல பெரிய மிகப்பெரிய தனியார் மருத்துவமனையிலையும் சேர்த்து 48 மணி நேரத்திற்குள் எவ்வளவு செலவானாலும் அதை நான் தருகிறேன் என்று சொல்லி அந்த மருத்துவத்திற்கு உதவி செய்வதற்கான திட்டத்தை வகுத்து இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இறுதியா ஒன்றே ஒன்று சொல்றேன், இன்றைக்கு தமிழ்நாட்டில நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களை மனித நேயத்தோடு காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி யார் என்று சொன்னால் நம்முடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். இதை நீங்கள் மனதிலே நிறுத்தி மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு எதிரிகள் எல்லாம் முட்டாள்களாக இருக்கிறார்கள். உங்களை ஏமாற்றுவதற்காக நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே மறந்து விடுவது மக்களின் பண்பு என்பதை உறுதியாக நினைத்து கொண்டு இன்றைக்கு உங்களை ஏமாற்ற வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிராமத்துல ஒரு பெரியவர் நல்ல செழிப்பா ஒரு பெரிய வயல்வெளியை வச்சு பல்லாண்டு காலமாக வளர்த்து வந்து கொண்டு இருக்கிறார். இதை ஒரு 4 பேர் பார்க்கறான், என்னடா அவர் மட்டும் செழிப்பா வளர்க்கிறாரு, நம்ம கிட்டே ஒரு நிலங்கள்லாம் இருக்குது, நம்ம பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க ஒரு பெரியவர்கிட்ட கேட்கறாங்க. ஒரு 4 பெரியவர்கிட்ட, ஐயா இது மாதிரி பக்கத்துல இருக்கிற பெரியவர் ஒரு செழிப்பா எப்ப பார்த்தாலும் ஒரு நிலம் செழிப்பாவே இருக்கு, நாங்க செழிப்பா இருக்குன்னா நீங்க என்ன செய்யணும், நான் இங்க நிலத்தை செழிப்பா வச்சிருந்தா என்ன பண்ணணும்னா அந்த 4 பேருக்கு சொல்றாரு ஐடியா. நல்ல மண்ணை பதப்படுத்தணும், ஏர் விடணும், நீர் பாய்ச்சணும், விதை விதைச்சு அதை பராமரிக்கணும், அப்பதான்பா வரும்ன்றான். கொஞ்ச நாள் ஆச்சு, நாங்க போய் செஞ்சுட்டு வரோன்னு போனவன் திரும்பி வந்த உடனே, ஐயா நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சோம்,
பயிரே வரல, நிலம் நாங்க எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்கு. அப்போ அவர் கேட்கிறார், என்னடா மண்ணை உழுது பதப்படுத்தினியா? நல்லா பதப்படுத்தினேன். ஏர் உழுதியா? உழுத. நீர் பாய்ச்சினா? நீர் பாய்ச்சினேன். விதை விதைச்சியா? விதைச்சிருந்தேன். அப்போ ஏன் வளரல? நீங்க இப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுக்கின்னு நான் தினமும் போயிட்டு அந்த விதையை எடுத்து முளைச்சுதான்னு பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அது போன்ற முட்டாள்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து பொறாமையோட மட்டும், ஜனநாயகத்துல பொறாமை இருந்தால் நிச்சயமா வளரவே முடியாது, பொறாமை எண்ணத்தோடு ஊழல் கட்சி, குடும்ப கட்சி என்று சொல்லி இன்றைக்கு எங்களுடைய இளம் தலைவர் அவர்களை பார்த்து குறிவைத்து எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்று சொல்வேன், இந்த மிகப்பெரிய இயக்கத்தின் வருங்கால தலைவராக திகழப் போகிறார். வருங்காலத்திலே முதல்வராக அமரப்போகிறார். நிச்சயமாக வருகின்ற தேர்தலிலே எங்களுடைய தலைவர் சொன்ன மாதிரி 200க்கு 200 என்பதை நிச்சயம் வென்று காட்டுவோம். இது திராவிட முன்னேற்ற கழக தொண்டனின் ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற உறுதிமொழி என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக மிகவும் எழுச்சியோடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற இளைஞர் அணியினருக்கும், இந்த பகுதி வட்ட கழக செயலாளருக்கும், பகுதி கழக செயலாளருக்கும் என்னுடைய நெஞ்சார் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.